கர்த்தருடைய வசனத்தை நாம் கவனிக்க போகிறோம். வார்த்தை பேசப்படும் பொழுது கவனமாய் கவனிக்கணும். ஆவியானவர் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு சத்தியமும் வரும்பொழுது ஆண்டவர் எனக்கு தான் சொல்றாரு, என்னோட தான் பேசுறாரு என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த வசனத்தை அங்கீகரித்து அதுக்கு சாட்சியாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஸோ வேதத்தில் நான் பல பகுதிகளை படித்து கொண்டு வருகிறேன். அதில் ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட காரியம் பாருங்கள். நேற்று கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஸ்தோத்திரம் மாத்திரம் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் இருந்த பிள்ளைகளுக்கு தெரியும், நான் அதிகமாக தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது ரொம்ப மகிமையாக இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் செய்திக்காக நான் ஆயத்தப்படும் பொழுது நிறைய வசனங்களை நானும் படிச்சுட்டு இருந்தேன், வேதத்தை புரட்டினேன். ஆனால் ஆண்டவர் என்னோடு ஒரு வசனத்தில் பேசினார். அதைத்தான் இன்று உங்களுக்கு செய்தியாக கொடுக்க விரும்புகிறேன். என்னவென்றால், தன் அர்ப்பணிப்பை கடைசி வரைக்கும் காத்து கொண்ட 2 நபர்கள், தன் அர்ப்பணிப்பை இடையிலேயே இழந்து போன 2 நபர்கள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அல்லேலூயா. அர்ப்பணிப்பை கடைசி வரைக்கும் காத்து கொண்ட 2 பேர், அர்ப்பணிப்பை பாதியிலேயே விட்டுவிட்ட 2 பேர். இப்படி சொல்லலாம், முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக சத்தியத்துக்காக நிற்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். இடையிலே விட்டு விடுகிற பிள்ளைகள் அந்த ரட்சிப்பை இழந்து போவார்கள். ஸோ இதை பற்றி அப்படியே நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது முதல்ல என்ன சொல்றேன்னா, அர்ப்பணிப்பை இடையிலே இழந்து போன 2 பேர், தங்களுடைய அர்ப்பணிப்பை இடையிலே இழந்து போன 2 பேர். அதுக்கு முன்பதாக ஒரு ஜெபம் பண்ணி நாம் தியானிக்கலாம். நல்ல பிதாவே, எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைபடுங்க. வார்த்தையின் மகத்துவத்தை, வார்த்தையின் ரகசியத்தை, வார்த்தையின் ஆழத்தை புரிந்து கொள்ள உதவி செய்யும். வேத வெளிச்சத்தை தாரும் அப்பா. ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. முடிவு பரியந்தம் சத்தியத்தில் நிலைத்திருங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ரைட். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இடையிலே தங்கள் அர்ப்பணிப்பை இழந்து போன 2 பேர். முதலாவது நபர் யாருன்னு சொன்னா சிம்சோன். யாருங்க? சிம்சோன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 5வது வசனம், நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் படிங்க. புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 13 verses 5 and 7. நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரன் கண் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்றே நசரேனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். ரைட். 7வது வசனம். அவர் என்னை நோக்கி, இதோ கர்ப்பந்தரித்தே ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்றே நசரேனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றாள். அல்லேலூயா. இந்த வேதத்தில் நம்ம என்ன படிச்சோம்னா, சிம்சோனுடைய பிறப்பை குறித்து வாசிக்கிறோம். சிம்சோன் பிறக்கும் முன்பதாகவே தேவ தூதன் அந்த மனோவா தம்பதிகளுக்கு சொல்றாரு, நீ ஒரு குமாரனை பெறப்போகிறாய். அது ஸ்பெஷல் சைல்டா இருக்க போது, விசேஷித்த குழந்தையா இருக்க போது. ஆகவே நீ என்ன செய்யக்கூடாது? திராட்சை ரசம் சம்பந்தமான எந்த காரியத்தையும் குடிக்க கூடாது. ஏன்னா அந்த குழந்தை பிறந்த நாள் முதல் அவன் மரண நாள் வரைக்கும் கர்த்தருக்கென்று எப்படி இருப்பானா?
நசரய விரதமுடையவனாய் இருப்பான். நல்லா கவனிக்கணும். எப்ப இருந்து எப்ப வரைக்கும்? பிறந்த நாள் முதல். அதான் 5வது வசனத்துல படிக்கிறோம். பிறந்த நாள் முதல். 7வது வசனம் என்ன படிக்கிறோம்? மரண நாள் பரியந்தம். ஆமென். மனிதன் சொன்னா என்ன உண்டு? பிறப்புண்டு, இறப்புண்டு. அதே கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு 3 உண்டு. என்னன்னா பிறப்பு, அடுத்தது மறுபிறப்பு. அல்லேலூயா. நம்ம தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது பிறப்பு, சரிங்களா? நம்ம டேட் ஆஃப் பர்த். அதே போல நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறுவது என்னது? மறுபிறப்பு, இல்லையா? ஒருவன் தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் இயேசு சொல்றாரு, அவன் மறுபடியும் பிறவாவிட்டால், அல்லேலூயா, அப்படின்னா ரட்சிக்கப்படுகிற அனுபவம் மறுபிறப்பு. அல்லேலூயா. ஆக பிறந்தது முதல் எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் ரட்சிப்பை பெற்ற பிற்பாடு இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும் என்ன செய்யணும்னா, நம்ம ஏற்றுக்கொண்ட இயேசுவுக்காக வாழணும். அல்லேலூயா. ஆமென். சத்தியத்துக்காக வாழணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அதனால தான் சொல்றாரு இந்த சிம்சோனை குறித்து, அவன் பிறந்த நாள் முதல் அவன் மரண நாள் பரியந்தம் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அல்லேலூயா. அப்படியானால் நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் நம்முடைய மரண நாள் பரியந்தம் ஆண்டவருக்கென்று எப்படி இருக்கணும்? பரிசுத்த சாட்சிகளாய் இருக்கணும். அல்லேலூயா. இடையில யார் என்ன செய்யக்கூடாது? எதையும் அந்த ரட்சிப்பை இழந்து போகக்கூடாது, அர்ப்பணிப்பை இழந்து போகக்கூடாது. இந்த சிம்சோன் ஆண்டவர் அப்படிதான் படைச்சார், அப்படிதான் அவனை உருவாக்குனார். அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் எப்படி வளர்க்கப்படணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஆண்டவர் கொடுத்திருந்தார். நசரேய விரதம்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்கும் பொழுது என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 6 verses 1 through 8, 1 6 வரைக்கும் உள்ள வேத பகுதியை படிக்கும் பொழுது, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் whether male or female, புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாய் இருக்கும்படி, புருஷராகிலும் ஸ்திரீகளாகிலும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் எப்படி இருக்கணும்? இருங்க, எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. ஒரு 4 காரியம் சொல்றாரு. 1, முதலாவது காரியம் 3வது வசனம் 4வது வசனத்தை படிங்களேன். அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விளக்க கடவன். அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று ஒப்பு கொடுத்தவன், ரட்சிக்கப்பட்டவன் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன? அந்த நசரேய விரதமுடையவன் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன? தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவன் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன? திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன். அல்லேலூயா. இன்றைக்கு பார்க்கும் பொழுது, அதாவது ரட்சிக்கப்படாத மக்களை பார்க்கிலும் ரட்சிக்கப்பட்டவர்கள், அதாவது இயேசுவை தெரியாதவங்களை பார்க்கலும் இயேசுவை தெரிந்தவங்க தான் தினமும் குடிக்கிறான். இருக்கீங்களா? சில பேருக்குலாம் சிரிப்புள்ளத்துக்குள்ளாரையே வருது. எங்க என்ன இங்க குடும்பத்தை பத்தியே சொல்றாரு. தினமும் என்ன செய்யறாங்க? அதனால என்ன ஆகுது? அதை இழந்து போறாங்க. ஆமீன். எத்தனை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் பாக்கு போடுறதுக்கு அடிமையா இருக்கிறாங்க. நிறைய பேர் புகைப்பிடிக்கிறதுக்கு அடிமையா இருக்கிறாங்க. நிறைய பேர் மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஆக முதல் பாயிண்ட்லயே அவன் என்ன செய்யணும்னா, அந்த மதுபானத்துக்கும் அந்த திராட்சை ரசத்துக்கும் என்ன செய்யணுமா? விலகி இருக்க வேண்டும்.
ஒரு மதுபானம் குடித்தான்னா அவன் தன் சுய நினைவை இழந்து அந்த மதுபானம் கண்ட்ரோல் பண்ணுறபடி தான் போகிறான். ஆக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில் தப்பி தவறி இது போச்சுன்னா என்ன ஆகும்? ரட்சிப்பை இழந்து போவோம். ஆமென். ஆக சிம்சோன் விழுந்து போவதுக்கு காரணம் என்ன? அவன் ஆண்டவர் அந்த அந்த இது பக்கமே போகக்கூடாதுன்னாரு. அவன் என்ன செஞ்சிட்டான்? ஆக தேவப்பிள்ளை நம்ம சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ரெண்டாவது, ஒவ்வொன்றுக்கும் சில ஆவிக்குரிய அர்த்தங்களை சொல்கிறேன், சில பொதுவான காரியங்களை சொல்கிறேன். கவனிங்க, ஃபாலோ பண்ணுங்க, பிரயோஜனமாக இருக்கும். ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா 5வது வசனம் படிங்க. அவன் நசரேய விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரன் கண் பத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. அவன் அந்த நசரேய விரதமுடைய நாளெல்லாம் அவன் தலையில் என்ன செய்யக்கூடாதான்? சவரகன் கத்தி படக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் தன்னுடைய தலையை சிரைக்க கூடாது. அதை என்ன செய்யணும்? அதை தகுதியாய், அதை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதான் அந்த நசரேய விரதத்துக்குரிய ஒரு அடையாளம். ஆக ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? தலை முடிய கரெக்டாக வைக்கணும். அல்லேலூயா. பெண்கள் நீளமாய் வளர்க்கணும். அதான் இயல்பு சொல்லி கொடுக்கறது நமக்கு. அதே போல் ஆண்கள் என்ன செய்யணும்? சரியாக அதை கத்தரிக்க வேண்டும், முடி திருத்தம் செய்ய வேண்டும். சரிங்களா? இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சரியான பாதையில் இருக்கும் பொழுது அந்த ரட்சிப்பு என்ன செய்கிறோம்? காத்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னால், அவன் இந்த தலை சவரம் பண்ணக்கூடாது. மூணாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னால் 6வது வசனம் 7வது வசனம் படிங்களா. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது. அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலைமேல் இருக்கிறபடியால் மரணம் அடைந்த தன் தகப்பனாகிலும் தாயினாலாகிலும் சகோதரனாலாகிலும் சகோதரியினாலாகிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. சரி, என்ன படி? மூன்றாவது காரியம் என்னன்னா, அந்த நசரேய விரதம் அவன்கிட்ட இருக்கிறனால என்ன செய்யக்கூடாது? செத்தவங்கிட்ட போகக்கூடாது. அவன் தகப்பனானாலும் தாயானாலும் சகோதரனானாலும் சகோதரியானாலும். இப்போ இது என்ன செய்யலாம்? நம்ம மரித்த காரியங்களுக்கு போகலாம் வரலாம். ஆனால் அங்கே நிறைய என்ன செய்வாங்க? சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் நிறைய பண்ணுவோம். இதிலெல்லாம் என்ன செய்யக்கூடாது? நம்ம பங்கெடுத்து அதெல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்படி எல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகும்? நம்முடைய ரட்சிப்பை சில நேரங்கள் என்ன செய்யும்? இழந்து போக நேரிடும். அல்லேலூயா. ஆக இந்த மூன்றாவது காரியம் என்னன்னா, அந்த நசரேய விரதத்தில் இருக்கிறது, அவன் செத்த நபர்கள் கிட்ட போக கூடாது. அடுத்தது 4வது காரியம் என்னன்னு சொன்னா 8வது வசனம் படிங்களேன். அவன் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம், அவன் நசரேயனாக இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கே பரிசுத்தமாய் இருப்பான். கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருப்பான். ரொம்ப முக்கியம். அவன் உயிரோடு இருக்கும், அதாவது அந்த நேசரேட் வவ் என்று சொல்லும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட காலம் ஏறெடுக்கக்கூடிய ஒரு பொருத்தனை. ஆனால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய மரண பரியந்தம் இருக்கக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பு. இந்த அர்ப்பணிப்புல நாம் என்ன செய்யணும்? கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவருக்காக எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்படி அந்த சிம்சோன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது. எப்படியெல்லாம் ஒரு நசரேயன் இருக்கணும், என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே அழகாக கற்றுக் கொடுத்திருந்தார். அந்த சிம்சோன் பிறந்த போது கொஞ்ச நாள் என்ன செஞ்சான்? அந்த வாலிப பையனாகிற வரைக்கும் அது எல்லாத்தையும் கடைபிடித்து கொண்டு வந்தான். ஆனால் வாலிப வயது வந்தவொன்னு என்ன பண்ணான் தெரியுங்களா? கொஞ்சம் அப்படியே திசை மாறி போக ஆரம்பித்தான். அதுதான் அவன் விழுந்து போறதுக்கு முதல் காரியம். ஆக அந்த அர்ப்பணிப்புல விட்டு விலகிறதுக்கு முதல் காரியம் என்ன அப்படின்னா, அவன் திசை மாறி போகிறான். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஒரு திசை மாறி போனோம்னா நம்ம விழுகிறோம்னு சொல்லி சில பேர் நினைப்பாங்க, நான் ஒழுங்காக தானே இருக்கிறேன், இப்படி தானே இருக்கிறேன்.
ஆனா நமக்கே தெரியாது, நம்ம ஸ்லிப் ஆயிட்டு இருக்கிறோம்னு தெரியாது. அல்லேலூயா, புரியுதா உங்களுக்கு சொல்றது? இப்ப சிம்சோனுடைய வாழ்க்கையை நாம் படிக்கும் பொழுது அவன் பிறந்து கொஞ்ச நாள் என்ன செய்யறான், நல்லா இருக்கிறான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொன்னா, அவன் பிறந்து அவன் ஆண்டவருக்கு பயந்து இருக்கும் பொழுது வேதம் சொல்லுது, ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனம் படிங்களேன். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பேரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த பிள்ளையாக இருக்கிற வரைக்கும் என்ன செய்யறான், தாய் தகப்பன் சொல் கேட்டு நடந்து வருகிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதித்து வசனத்தை கேட்டு ஊழியக்காரர்கள் சொல்லுகிற சத்தியத்தை நீங்க கீழ்ப்படிந்து ஃபாலோ பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார், கூட இருப்பார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் படிங்க. அவன் சோராவுக்கும் எஸ்சாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். அல்லேலூயா. கர்த்தர் அவனோடு இருந்தார், கர்த்தர் அவனை ஏவ துவங்கினார். ஆமென். ஆண்டவர் அவனை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ பிள்ளையாக இருக்கிற வரைக்கும் என்ன செய்யறான், தாய் தகப்பனுடைய சொல் கேட்டு நடந்து வருகிறான். இப்ப கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னா, அதுக்கு அடுத்த அதிகாரத்துல முதல் வசனத்துல நம்ம படிக்கிறோம், 14:1-2 படிங்க. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். சரி பாருங்க, சின்ன பையனா இருக்கும்போது என்ன இருக்கிறான், கீழ்ப்படிந்து இருக்கிறான், ஒழுக்கமா இருக்கிறான், நசனை விதத்தை காத்து கொண்டு. ஆனா வாலிப வயது வருது, திருமணம் பண்ற வயது வருது. அந்த வயது வரும் பொழுது என்ன செய்யறான், வேலையை காமிக்கிறான், இஷ்டப்படி போறான். ஆமென். இஸ்ரவேல்ல ஏகப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க. ஆமென். ஆனா இவனுடைய பார்வையெல்லாம் எங்க போகுதுன்னா, பெலிஸ்திய பெண்ணின் மேல போகுது. ஆமென். கவனிக்கிறீங்களா? யார் மேல போகுது? பெலிஸ்திய பெண் மேல போகுது. அதுல ஒரு பெண்ணை கண்டு என்ன செய்யறான், தன் தாய் தகப்படத்துல வந்து சொல்றான், நான் ஒரு பிள்ளைய பார்த்துருக்கிறேன், அந்த பிள்ளைய தான் என்ன செய்யணும், கல்யாணம் பண்ணணும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல்ல அதாவது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பெண்ணை விவாகம் பண்ணா நல்லது. ஆனா இவன் என்ன செய்யறான், புறஜாதியில் இருக்கிற அந்நிய ஜாதியில் இருக்கிற ஆண்டவருடைய எல்லைக்கு வெளியே இருக்கிற அந்த பெண்ணை என்ன செய்யறான், போய் பார்க்கறான். ஒரு பெண்ணை பார்த்தவன் அவன் வாழ்க்கையில் என்னாச்சுன்னா அந்த பாவத்திலேயே அடிமையாயிட்டான். ஆமென். அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற என்ன இப்படியாவது அவளை என்ன செய்யணும், திருமணம் பண்ணும். வீட்டில் நச்சரிச்சு அப்பா அம்மாவை அழைச்சிட்டு போறான். போற வழியில் என்னாச்சுன்னா ஒரு பால சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு வருது. என்னதுங்க, பால சிங்கம், ஒரு சிங்கம் வருது எதிர்த்து. இவன் என்ன செய்யறான், போராடி அந்த சிங்கத்தை என்ன செய்யறான், கொன்று. அந்த காரியத்தை அப்பா அம்மாட்ட சொல்லவே இல்லை. இந்த மாதிரி பாருங்க, அந்த பெண் மீது வைத்த ஆசையினால சில விஷயங்களை சொல்றான், சில விஷயங்களை மறைக்கிறான். அப்ப என்ன ஆகுது, வாழ்க்கையில தடுமாற்றங்கள் வருகிறது. புரியுதா? அப்ப அர்ப்பணிப்புல என்ன செய்யறான், விலகுறான். அவனுக்கு வந்து எல்லாம் நல்லது மாதிரி இருந்து, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் நல்லது தானே பண்றேன், நான் கல்யாணம் தானே பண்றேன். ஆனா அந்த கல்யாணம் என்ன செய்யுது, கொஞ்சம் ஸ்லிப்பாக வைக்குது, திசை மாற வைக்குது. அல்லேலூயா. அந்த விலங்கு அந்த ஒரு சிங்கத்தை கொல்றான். திரும்பி வரும்பொழுது திரும்ப அந்த வழியில் அவன் போகும்போது செத்துப்போன சிங்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போறான். ஆண்டவருடைய கட்டளை என்ன, செத்த பிரேதத்துல
போகக்கூடாது. ஆனா இவன் என்ன செய்யறான், என்ன பண்ணுதுன்னு பார்க்கலான்னு போய் பார்க்கறான். அங்க செத்த சிங்கத்துக்குள்ளார ஒரு தேன் கூடு கட்டியிருக்கு. அந்த தேனை எடுத்து என்ன செய்யறான், சாப்பிட்டு அப்ப என்ன ஆகுது, அவன் தன்னை தீட்டுப்படுத்துகிறான். அல்லேலூயா. அந்த சாப்பிட்டு என்ன செய்யறான், அப்பா அம்மாட்ட கொண்டு வந்து கொடுக்குறான். அவங்களும் சாப்பிட்டாங்க. ஆனா எங்கிருந்து வந்தது என்ன செய்யல, சொல்லல, விட்டுட்டாங்க. அவங்களும் விட்டுட்டாங்க, இவனும் சொல்லல. ஆக தேவ பிள்ளையை இப்படிதான் ஒரு காரியம் என்ன செய்யும், அடுத்த காரியத்துக்குள்ள, ஒரு பாவம் அடுத்த பாவத்துக்குள்ள வழி நடத்தும், ஒரு தவறு அடுத்த தவறுக்குள்ள வழி நடத்தும். இப்படி அவன் பண்ணி அவன் என்ன செய்யறாங்க, நிறைய பிரச்சனைகளை அவன் வாழ்க்கையில சந்திக்கிறான். காரணம் என்ன, அர்ப்பணிப்புலேருந்து விலக ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னா நேரம் பத்தாது. ஆக நான் வேகமாக போக விரும்புகிறேன். அடுத்தது பாருங்க, ஒரு பெண்ணை விவாகம் பண்ணவன் என்ன செய்யறான், அந்த பெண் அவனுக்கு மறுக்கப்படுகிறாள். மறுக்கப்பட்டவன் என்னாச்சு, அவன் வேற ஒரு பெண்ணை நாடி போகிறான். சரிங்களா, அந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கிறேன். பைபிள் எல்லாம் திருப்பி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இது புரியும். ரைட், 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிங்களேன். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். இப்போ என்ன ஆகுது, அப்படியே உன்னுடைய அர்ப்பணிப்பு மாறிட்டே இருக்கு. முதல்ல ஒரு பெண்ணை பார்த்தான், விவாகம் பண்ணுன்னு நினைச்சான். ஆனா அங்க நடந்த சில காரியங்களால் என்னாச்சு, அந்த பெண் வேறு ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள். உடனே இவனுக்கு ஆத்திரம் என்ன செய்யறான், அந்த 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 குடும்பத்தை அழிச்சவங்களெல்லாம் இவன் கொன்று போடுறான். அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது சிம்சோன் அந்த பெண் கிடைக்காதபடியினாலே சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு. இவன் யாருங்க, இவன் யாரு, நசரை விரதமுடையவன். பிறந்த நாள் முதல் மரண நாள் வரைக்கும் எப்படிப்பட்டவனா இருக்கணும், நசரேயனா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். அதே போல ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளை எப்படி இருக்கணும், இயேசுவை ஏற்றுக்கொண்டதிலிருந்து மரண பரியந்தம் அல்லது இயேசுவின் வருகை பரியந்தம் எப்படி இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். ஆனா இப்ப எங்க போறான், ஒரு வேசி இடத்துக்கு. அவன் கண்கள் எதை பார்க்குது, இச்சைகளை பார்க்கிறது. அவனுடைய சரீரம் பாவத்தை நாடுகிறது. அர்ப்பணிப்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டே இருக்கிறான். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, பரிசுத்தத்தை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்தணும். ரட்சிப்பை நம்ம மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் இந்த மண்ணுக்குள்ள ரட்சிப்பை வச்சிருக்கு. நாம எல்லாம் மண் பானைகள். இந்த மண் பானைக்குள்ள என்ன வச்சிருக்கிறாருங்க, விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய ரட்சிப்பை வச்சிருக்கிறார். ஆக இந்த மண்பானை என்ன செய்யணும், பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். சில்வர் பாத்திரத்தை வைக்கிற மாதிரி அல்லது அலுமினிய பாத்திரத்தை வைக்கிற மாதிரி டொப்புன்னு வச்சா என்ன ஆகும், பானை உடஞ்சு போயிடும். உடஞ்சு போன பானை என்ன செய்ய முடியாது, தண்ணி ஊற்றி வைக்க முடியாது, அதை தூரதான் போடணும். ஆக தேவ பிள்ளையை ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். ஃபாதர் பெர்க்மான் ஐயா பாடுகிறது போல, காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். தாயின் வயிற்றில பிறக்கும் பொழுதே அவன் பிரித்தெடுக்கப்பட்டவன், நசரேய விரதமுடையவன், ஆண்டவருக்காக வாழ வேண்டியவன். ஆனால் நாட்கள் செல்ல 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 என்ன செய்யறான், அர்ப்பணிப்பை விட்டு விலகி இப்ப எங்க போயிருக்கிறான், ஒரு வேசியின் வீட்டில் போயிருக்கிறான். ஒரு வேசியின் வீடு எப்படி இருக்கும், பாவிகள் போற இடம், அசுத்தர்கள் போற இடம். அந்த இடத்துல போய் இவனுடைய அபிஷேகம் என்ன, இவன் மேல இருக்கிற மகிமை என்ன, இவன் மேல இருக்கிற கிருபை என்ன. ஆனா உட்கார்ந்து இருக்கிற இடம் எங்க, வேசி. வேதம் சொல்லுகிறது, விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். அவருடைய விருந்தாளிகள் எங்க இருக்கிறாங்களாம், நரக பாதாங்களங்களில் இருக்கிறார்கள். பாவம் அப்படிதான் ஜனங்கள் என்ன செய்யும், வேட்டையாடும்.
பாவம் ஒரு கண்ணி. கண்ணின என்ன? மறைவாக விரிக்கப்பட்டிருக்கிற வலை. அல்லேலூயா. பாவம் செய்ய அநேக வழிகள் இருக்கிறது. ஆனா பரிசுத்தமாய் வாழ ஒரே வழி, இயேசுவுக்கென்று அர்ப்பணித்து வாழுகிற வாழ்க்கை. அல்லேலூயா. டெடிகேட்டட் ஸ்பிரிச்சுவல் லைஃப். அல்லேலூயா. ஆமென். இந்த வாழ்க்கையில வாழ்ந்த வேதாகம பரிசுத்தவான்கள் எல்லாரும் பாடுகளை அனுபவித்தார்கள், கஷ்டங்களை அனுபவித்தார்கள். அந்த பாடுகள் கஷ்டங்கள் மத்தியிலே ஆண்டவர்களை பலப்படுத்தினார், நிலை நின்றார்கள். அவர்களுக்காக பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதை போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சத்தியத்துக்காக நிற்கும் பொழுது பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும். அதை நாம் நிலைத்திருக்கும் பொழுது எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. வேசியை கண்டு வேசியின் வீட்டுக்கு போனான், வேசியோடு ஐக்கியமாய் இருக்கிறான். இப்ப அங்க முடிஞ்சது வேலை. அங்கிருந்து வெளியே வரான், திரும்ப எங்க போறான் பாருங்க. 4வது வசனம் படிங்களேன். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தான். அதுக்கப்புறம் அதற்கு பிற்பாடு என்ன செய்யறான்? இன்னொரு ஸ்திரீயோட, தெலீலாள் என்கிற ஒரு ஸ்திரீயோட அவன் சிநேகமாயிருந்தான். எத்தனை பெண்கள் பாருங்க. ஆமென். அந்த மாதிரி பெண்களுக்கும் நிறைய ஆண்கள் இருக்கக்கூடாது, ஆண்களுக்கும் நிறைய பெண்கள் இருக்கக்கூடாது. சிநேகம் வைக்கவே கூடாது. அல்லேலூயா. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தான், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தான். அது ஆண்டவர் இதுதான் நியமித்து வச்சிருக்கிறார். ஆனால் இந்த நசரேய விரதமுடைய அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டவன் யாரோட சிநேகமா இருந்தானா? தெலீலாள் என்னும் ஒரு ஸ்திரீயோட அவன் சிநேகமாயிருந்தான். அதெல்லாம் அவனுக்கு தப்பாவே தெரியல, நான் ஒழுங்காத்தானே இருக்கிறேன்னு தெரியும். ஆனா ஆண்டவருடைய நம்முடைய பார்வையில் எல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியும்? நல்லா தான் தெரியும். ஆனா தேவனுடைய பார்வையில, ஆமென், சத்தியத்தின் பார்வையில பார்க்கும்போது எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஆமென். ஒரு முறை அதாவது பழைய ஷூ, ஆரம்ப நாட்களில் நான் ஃபுட்பால் விளையாண்டேன். அதுங்க ஃபுட்பால் பிளேயர் ஸ்கூலில். அப்போ அந்த ஸ்கூலில் விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது அந்த ஷூஸ் எல்லாம் கிடையாது. ஃபுட்பாலுக்குன்னு ஒரு ஷூ இருக்குது, ரன்னிங்க்குன்னு ஒரு ஷூ இருக்குது. இந்த மாதிரி அந்த ரன்னிங் ஓடுற ஷூவெல்லாம் என்ன செய்யும்? ஷூ கீழே ஆணி இருக்கும். ஃபுட்பால் விளையாடுற ஷூவில் ஸ்டட் இருக்கும், சின்ன சின்னதாக கட்டை மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த நாட்களில் ஷூவெல்லாம் கிடைக்கிறது அபூர்வம். ஆக வறுமையான நாட்கள், அந்த இதெல்லாம் கிடையாது. அப்போது எங்கள் அண்ணன், அதாவது எங்கள் அத்தை மகன் பீட்டருன்னு சொல்லிட்டு, அவர் அந்த ஃபுட்பால் பிளேயர், அவருடைய பழைய ஷூ கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு அந்த ஷூவை பார்த்து எனக்கு பிரமாதமாக தெரியுது. ஆனால் அதை போட்டுட்டு அங்கே விளையாடும்போது பார்த்து அதுதான் பீத்தையான ஷூன்னு அதுதான். அது எல்லாம் கலர் போய் எல்லாம் பிஞ்சு கிஞ்சு கிடக்குது. என் பார்வைக்கு அது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனால் மற்றவங்க பார்வையில் என்ன இந்த பீத்த ஷூவை போட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம பார்வைக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆமேன். புரியுது உங்களுக்கு சொல்றது? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன பெருசா, எல்லாம் பண்ணுறதானே பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அது தேவனுக்கு பிரியமா? எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, எல்லாரும் மேலே அந்த அபிஷேகம் இருக்கா? மற்றவன் பண்ணால் பிரச்சனை இல்லை. ஆனால் நசரேய விரதமுடைய சிம்சோன் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. உலகத்தான் பண்ணிட்டு போகிறான், தப்பு இல்லை, அது அவனுக்கு ஆண்டவருக்கும் உள்ளது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாம், சத்தியத்தை தெரிஞ்ச நாம், பைபிளை தூக்குற நாம், கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? யூ மஸ்ட் கீப் யுவர் ஹோலினஸ். அல்லேலூயா. பிசாசு என்ன செய்யறான்? இவன் பலத்தை உரியணும், இவனுடைய ரகசியத்தை தெரியணும், இவனை விளத்தல், இவனை வேடிக்கை பொருளாக்கி பொம்மை ஆக்கி அவனை அழிக்கணும். அதுதான் அவனுடைய காரியம். அதே மாதிரி சத்துருடைய வேலையை எப்படியாவது பரிசுத்தமா வாழ்றவன் இழுத்து கொண்டு போய் எங்க போடணும்? நரகத்துல போடணும். அதுக்கு தான் என்ன செய்யறான்? படிப்படியா 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 வழி நடத்தி கொண்டு போய் கடைசியில் என்ன ஆச்சு? தெலீலாளின் மடி மேல படுத்துட்டு இருக்கிறான். தெலீலாளின் மடி மேல
ஒருத்தன் ஒரு பெண்ணுக்கு மெசேஜ் அனுப்புகிறான், எப்படியாவது உன் மடியில் வந்து நான் படிக்கணும், அது மடியில் வந்து படுக்கணும். அந்த மாதிரி யார் மடி தெரிஞ்சது இவனுக்கு? தெளிலாடும். ஆமேன். தெளிலால் மடியில் போய் அவள் என்ன செய்கிறா? அவள் நல்ல நயம் பண்ணிகிட்டே இருக்கிறா. ஏன்னா அவளுக்கு இன்னொரு பக்கம் என்ன, அந்த அந்த பெலிஸ்தியர் சொல்கிறாங்க, இந்த சிம்சோனுடைய மகா பெரிய பலன் எதில் இருக்கு, நீ என்னை கண்டுபிடிச்சு சொல்லணும், உனக்கு நான் பணம் தரேன். ஆமேன். அப்போ அவள் உண்மையான அன்பு கூறல, அவளுடைய நோக்கமெல்லாம் என்ன? பணம். பணம் வேணும் அவளுக்கு. அதனால என்ன செய்கிறா? நடிச்சு, உண்மையா இருக்கிறது போல நடிச்சு 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 நயம் பண்ணிட்டே இருக்கிறா. அவன் நச்சிட்டே இருக்கிறா. அந்த நச்சு தாங்க முடியாதபடி வேதம் சொல்லுகிறது, சாகத்தக்கதாக அவனுடைய ஆத்துமா வெசனம் அடைந்து. 16:16 படிங்க. இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டு இருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு. சரி, இப்ப பாவத்தின் மேல பாவம் அதிகமாக 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 அவனுக்கு என்ன ஆகுது? வாழ்நான்ற நம்பிக்கையே போயிருச்சு. ஆண்டவருக்காக ஜீவிக்கலான்ற அந்த எண்ணமெல்லாம் போயிருச்சு. அல்லேலூயா. பரிசுத்தமா வாழலான்றெல்லாம் போயிருச்சு. ஆரம்பத்தில் சிங்கத்தை கொன்றவன், ஆரம்பத்தில் பெரிய பெரிய காரியங்களை செஞ்சவன், 300 நரிகளை ஒன்னா பிடிச்சவன், அதே போல ஒரு பச்சை தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொன்றவன், இப்ப என்ன ஆயிருச்சு? பாவம் செய்ய 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 அவன் நினைக்கிறான், இனி நான் வாழ்ந்து என்ன பயன்? அந்த பாவம் நடத்தி கொண்டு போகுது. தேவ பிள்ளையே, புரியுது உங்களுக்கு? ஆண்டவர் வந்து நம்மை சாவதற்காக அழைக்கல, அவருக்காக வாழ்ந்து பரலோகம் போக தான் அழைச்சிருக்கிறார். ஆனா அந்த பாவம் என்ன ஆகுது பாருங்க, அந்த அர்ப்பணிப்பை விட்டு அவனை திசை மாற வச்சு, அவன் எங்கெங்க போகக்கூடாது, எதை செய்யக்கூடாது எல்லாத்தையும் செய்ய வச்சு, கடைசியில் அவன் என்ன செய்யறான்? சாகத்தக்கதாக அவன் ஆத்துமா என்னாச்சு? வெசனப்பட்டு அவன் தன் இருதயத்தை எல்லாம் வெளியே சொல்லிட்டான். எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டான்? சொல்லிட்டான். என் பலன் எதில் இருக்குன்னு சொல்லிட்டான். உடனே என்னாச்சு தெரியுமா? அந்த ராத்திரியில் அந்த தெளிலா என்ன செஞ்சா? அவனை மடியில் படுக்க வச்சு ஒருவனை கூப்பிட்டு 19வது வசனம் 16-19. ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளை சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. கல்யாணமான எந்த மனைவியாவது புருஷனை மடியில படுக்க வைக்கிறீங்களா? அந்த மாதிரி அன்பு இருக்கா வீட்டில்? கேட்குறேன் நான். சான்ஸே இல்லை. ஆமேன். சண்டையும் முறைப்பும் வாக்குவாதமாக தான் இருக்குது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கணவனோடு மனைவி ஐக்கியமாக இருங்க. அல்லேலூயா. மனைவி கணவனோடு ஐக்கியமாக இருங்க. அல்லேலூயா. அது தப்பே கிடையாது. ஆமேன். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த புனிதமான ஒரு வாழ்க்கை உறவு. ஆமேன். அதான் குடும்பம். ஆக கணவனோடு மனைவி ஐக்கியமாக இருங்க, மனைவியோட கணவன் ஐக்கியமாக இருங்க. ஆனால் இவன் எங்கே போய் படுத்திருக்கிறான்? தெளிலால் என்கிற ஒரு வேசியின் மடியில் போய் படுத்திருக்கிறான். அந்த வேசி என்ன செஞ்சா? அவனை தூங்க வச்சு அவன் எல்லா தலைமயிரையும் அவன் ஜடையெல்லாம் சிறைப்பித்து 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்து. எல்லாம் அபகரிச்சாச்சுன்னு என்ன ஆகும்? அவனை மொட்டை அடிச்சிட்டா, எல்லாம் போச்சு, மொட்டை ஆயிட்டான். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் சொல்லுது, இருங்க அந்த 19வது வசனம் கடைசி வரி, அவன் பலன் அவனை விட்டு நீங்கிற்று. பலன் என்ன? பரிசுத்த ஆவியானவர் விலகிவிட்டார். God departed from Samson. விலகினார். 30வது வசனம், 20வது வசனம். அப்பொழுது அவள், சிம்சோனே,
பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பாருங்க, அவனுக்கு ஆண்டவர் தன்னை விட்டு விலகினதே தெரியல. சில பேர் நினைச்சுக்கு நான் தப்பு பண்ண ஆண்டவர் கூடவே இருக்கிறேன்னு. இல்லைங்க, ஆண்டவர் ஜென்டில்மேன். ஆமென். சொல்லாம் கொள்ளாம போயிடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் விலகினது தெரியல. ஆண்டவர் விலகினது தெரியாம நினைக்கிறேன் எப்பொழுதும் போல நான் போவேன்னா என்னாச்சு? சத்துருக்கள் பிடிச்சிட்டாங்க, பலனெல்லாம் போச்சு. அவன் பிடிச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க? கண்ணை நோண்டிட்டாங்க, கண்ணை பிடுங்கிட்டாங்க. என்னாச்சுங்க? கண்ணு போயிடுச்சு. கண்ணு போனதுக்கப்புறம் எங்கே ஓடுறது, எங்கே தப்பிக்கிற? அப்போ பிசாசு பிடிச்சா என்ன ஆகும்? கண்ணை நோண்டிடுவான். சத்துரு கண்ணை எடுத்துருவான். சத்தியத்தை பார்க்க முடியாது. ஆண்டவரை கண்களை பிடுங்கி விட்டான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இவன் என்ன செய்ய? ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். தேவ பிள்ளையே, சத்தியத்தை விட்டு விலகணும். ஆவிக்குரிய கண் இருள் அடைஞ்சிரும். கர்த்தரை பார்க்க முடியாது. கடைசி என்ன தெரியுங்களா? அவன் அந்த தற்கொலை பண்ணி செத்தான்றது அடையாளம். ஆமென். தன் உயிரை தானே போக்கினான். எப்படி போக்குனா? சுவத்தை பிடிச்சி தள்ளி, தூணை பிடிச்சி தள்ளி, விருத்த சனம் இல்லாத பெலிஸ்தீரோட தான் சாவுக்கு தானே காரணமாயிட்டான். புரியுது உங்களுக்கு? அல்லேலூயா. எப்படிப்பட்டவன்? பிறக்கும்போது பிறந்த நாள் முதல் கடைசி வரைக்கும் நசரேனா இருக்கணும்னு ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அவனை கொண்டு அவனுக்காக பெரிய திட்டங்கள் எல்லாம் வச்சிருந்தாரு. அவனை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வரணும் வச்சிருந்தார். ஆனா அவனும் என்ன செஞ்சான்? அவன் பெரியவனான போது தன் மனம் போன போக்குல போய், அதே மாதிரி ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது ஆண்டவரேன்னு இருப்போம். கொஞ்சம் வசனம் தெரிஞ்சு, கொஞ்சம் சத்தியம் தெரிஞ்சு, கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் மனம் போன போக்குல போய், ஆமென், தெளிலால் மடியில படுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஆவியானவர் விலகி விடுவார். அர்ப்பணிப்புலேருந்து விலகுனா கர்த்தர் விலகிட்டாரு. அந்த சிம்சோன் என்ன செஞ்சான்? தன் சாவுக்கு தானே காரணமாகிவிட்டான். அவன் பாதியில் இழந்து போனான், அர்ப்பணிப்பில் விலகி போனான். அவனுடைய முடிவு பரிதாபமான ஒரு முடிவு. அல்லேலூயா. ஆக அர்ப்பணிப்பு என்ன செய்யக்கூடாது? இழந்து போக கூடாது. பாருங்க, ஒரு பாயிண்ட் தான் சொல்லியிருக்கிற, எதுக்கே எவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. இன்னும் அர்ப்பணிப்பு இழந்து போன இன்னொருத்தர் இருக்கிறான். அவன் பேர் யாருன்னா சால், கிங் சால், சவுல் ராஜா. அந்த சவுல் ராஜாவை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலர் எல்லாரும் ஒரு ராஜா வேணும்னு கேட்ட பொழுது என்ன பண்ணாரு? கர்த்தர் சவுலை அவர்களுக்கு ராஜாவாக கொடுத்தார். அந்த சவுல் ஆரம்ப நாட்கள் என்ன செஞ்சான்? கர்த்தருக்கு பயந்திருந்தான். ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் அபிஷேகம் பண்ணாரு. ஒரு நல்ல ராஜாவாக இருந்தான். ஆமென். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க சீக்கிரம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? ஆமென். சாமுவேல் தைல குப்பை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய ஜனத்தின் மேல், தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? தைல குப்பி எடுத்து என்ன செய்றாங்க? அவனை அபிஷேகிக்கிறான். 6வது வசனம் படிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார். அவன் சாமுவேல் விட்டு போறான். சாமுவேல் சொல்றாரு, உன் மேல ஆவியானவர் இறங்குவார் என்று. அதே மாதிரி ஆவியானவர் இறங்கினார். ஆமென். அதே போல நிறைய வசனங்கள் இருக்கு. 11ஆம் அதிகாரம் 6வது வசனம், தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால். ஆமென். தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினதினால்.
10:26 தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அவனோடு கூட போனார். அப்போ ஆண்டவர் சவுலை எடுத்து என்ன செய்றாருங்க? பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் கூட இருந்து கொண்டே இருக்கிறார். அவனும் ஆரம்பத்தில் என்ன செஞ்சான்? தேவனுக்கு பயந்து உண்மையான ஒரு நல்ல தலைவனாக இருந்தான். நாட்கள் செல்ல செல்ல அவன் என்ன செஞ்சான்? கொஞ்சம் கீழ்ப்படியாதவனாய் போய்விட்டான். ஆமென். கீழ்ப்படியாதவனாய் போய்விட்டான். முதல்ல சாமுவேல் சொல்றாரு, பலி செலுத்தாம நீ காத்திருப்பான்னாரு. ஆனா பொறுமை இல்லாம என்ன செஞ்சிட்டான்? பலி செலுத்திட்டான். சாமுவேல் தேவ மனுஷன் செய்ய வேண்டிய காரியத்தை சவுல் செஞ்சிட்டான். அடுத்த 2வது இன்சிடென்ட் என்னன்னா, அமலேக்கியருடைய விஷயம். அமலேக்கியருடைய விஷயத்துல ஆண்டவர் சொல்றாரு, அமலேக்க நான் உக்கிர பகையா பகைக்கிறேன். ஏன்னா என் ஜனங்களுக்கு அவரை வழிவிடல. அதனால அமலேக்கிய முற்றுமுடிய நீ முறியடிக்கணும்ன்றாரு. ஆனா இவன் அந்த விஷயத்துல என்ன செய்யறான்? அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போய் அந்த அமலேக்கியரோட சண்டை போடும்போது என்ன செய்யறான்னா, அந்த ஸ்திரீகளையும் புருஷரையும் கொன்று முதல் தரமான ஆடு மாடுகள் எல்லாம் என்ன செய்யறான்? அவன் எடுத்து வைத்து கொள்ளுகிறான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. 15:11 வசனத்தை படிங்களேன். 15:11 1 சாமுவேல் 15. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. நிறைவேற்றாமல் போனான் என்றார். அல்லேலூயா. போதும் போதும் போதும். என்ன பாருங்க, சவுல ஆண்டவர் ஒரு பெரிய ராஜாவாக, இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணாரு. சவுல் என்ன செஞ்சான்? ஆரம்பத்துல நல்லா இருந்தான். ஆனா போக 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 தன் சுய இஷ்டப்படி நடக்க ஆரம்பித்தான். எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சான். அடுத்தது ஆண்டவருடைய வார்த்தைக்கே கீழ்ப்படியாம போயிட்டான். அதனால எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சோம்னா நமக்கு ஒண்ணுமே தெரியலன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆரம்பத்துல எதுனாலும் சாமுவேல்கிட்ட கேட்டு கேட்டு பண்ணவன் இப்ப கொஞ்ச நாள் என்ன செய்யல? சாமுவேலை கண்டுக்கிறதே இல்லை. மனம் போன போக்கில் போனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில, ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றல. அப்ப தேவன் சொல்றாரு, நான் சவுலை ராஜாவாக்கினது கர்த்தருக்கு மனஸ்தாபமா இருந்தது. ஆதியில் இதே வார்த்தை தான் ஆண்டவர் சொன்னாரு, நான் மனுஷனை படைச்சது எனக்கு மனஸ்தாபமா. ஏன்னா அவன் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று தேவன் கண்டு. ஆதியாகமம் 6 படிக்கிறோம், God was grieved because he created man. இந்த மனுஷனை ஏன் தான் படைச்சனும்? சில பெற்றோர் பிள்ளைகளை சொல்ல, இந்த பையனை ஏன் தான் பெத்தனும்? ஏன்னா அவ்வளவு முரட்டாட்டங்கள், அவ்வளவு கீழ்ப்படியாமை. ஆக தேவ பிள்ளையே, அந்த அந்த ஆண்டவருடைய மனசு வலிச்சதுக்கு நான் அப்படியே யோசிச்சு பார்க்கும்போது என்ன ஆண்டவர் உணர்த்தினார்னா, அது ஆண்டவருடைய இருதயத்தில் ஒரு இரத்த கசிவை ஏற்படுத்தினது. ஆமென். ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஒரு வேதனை, வலியை கொண்டு வந்து, எந்த வலி வேணா தாங்கிக்கலாம். ஆனால் நெஞ்சு வலி தாங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அது வந்தவங்களுக்கு தான் தெரியும். அந்த இருதயத்தில் இரத்த கசிவை ஏற்படுத்தினான். காரணம் என்ன? கீழ்ப்படியாமை. ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியில் அவர் சொன்னதை செய்யலன்னா அவருடைய இருதயத்தில் இரத்த கசிவை உண்டு பண்ணுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், சவுல் என்ன செஞ்சாருங்க? எந்த அளவுக்கு நேசிச்சு அவனை ஆதரிச்சாரோ அந்த தேவன் சவுலை புறக்கணித்து விட்டார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 16 வசனத்தை படிங்களேன். சீக்கிரமா படிங்க. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு நீங்கினார். God departed from Saul. When God departed from Saul, the next moment Satan entered him. கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி.
ஏன்னா ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் பொல்லாத ஆவி உள்ள வர முடியாது. பொல்லாத ஆவிகளும் ஆண்டவருக்கு அடிபணிந்து தான் இருக்கு. ஆனா ஆண்டவர் விலகின உடனே என்னாச்சுங்க, பொல்லாத ஆவி உள்ள நுழைஞ்சிருச்சு. அலக்களிக்கிற டார்மெண்டட் ஸ்பிரிட், அலக்களிக்கிற ஆவி. ஆமென். அலக்களிக்குது அவனை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தான் சொல்லுங்க? ஆவியானவர் இருக்கிற வரைக்கும் எப்படி இருந்தான்? நல்லா இருந்தான். ஆனா ஆவியானவர் விலகினார். ஏன் விலகினார்? கீழ்ப்படியாம போனதுனால, வார்த்தை நிறைவேற்றாம போனதுனால, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளாம போனதுனால ஆவியானவர் விலகினார். ஆக யாரை விட்டு ஆவியானவர் என்ன செய்யக்கூடாது? விலகக்கூடாது. ஏன் விலகுவார்னா, அங்க கீழ்ப்படியாம இருக்கும்போது விலகிடுவார். அங்க ஒழுக்கம் இல்லாத போது விலகிடுவார். அங்க கட்டுப்பாடு இல்லாத போது ஆவியானவர் விலகிடுவார். ஆவியானவர் விலகிட்டார்னா அடுத்த நிமிஷம் ஒரு பொல்லாத ஆவி. என்ன ஆவி? பொல்லாத ஆவி, அலக்களிக்கிற ஆவி. ஆமென். நான் பார்த்திருக்கிற பிசாசு பிடித்தவங்களெல்லாம் அந்த ஆவி அலக்களிக்கும். நல்லா தூங்க விடாது, நல்லா சாப்பிட விடாது, நிம்மதியை இருக்க விடாது, வேலைக்கு போக விடாது. ஆமென். அது பேசிட்டே இருக்கும், சண்டையை உண்டு பண்ணும், நஷ்டத்தை கொண்டு வரும், விபரீதங்களை கொண்டு வரும். அந்த பொல்லாத ஆவி பிடிச்சிருச்சு. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தா பொல்லாத ஆவி உள்ள வர முடியாது. அந்த ஆவியானவர் விலகிட்டார். எப்ப விலகுவார்னா, அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது விலகிடுவார். விலகியாச்சுன்னா பொல்லாத ஆவி பூந்துரும். அந்த பொல்லாத ஆவி என்ன செய்யும்? பிச்சு எரிஞ்சிரும். ஆமென். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் இந்த வசனத்தை மாத்திரம் சொல்றேன் பாருங்க. 28வது வசனம், 28ஆம் அதிகாரம் 5வது வசனம் படிங்க. இடையில நிறைய சம்பவம் இருக்கு, ஆனா கடைசி சம்பவங்களை மாத்திரம் சொல்றேன். 28ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 28:5. சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. ரைட். என்னாச்சுங்க? முதல்ல தைரியமா இருந்தவன் ஆவியானவர் விலகின உடனே என்னாச்சான்? பயந்தான். பயம். எதை பார்த்தாலும் பயம். அவன் யாரை பார்த்தாலும் பயம். பயந்தான். ஏன்னா ஆவியானவர் அங்கே இல்லை. அவனுடைய இருதயம் தத்தளித்தது. அடுத்த 6வது வசனம் படிங்க. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமினாவது தீர்க்க தரிசனங்களினாவது மறு உத்தரவு அருளவில்லை. 2வது காரியம், அவன் ஜெபம் பண்றான். ஜெபத்துக்கு என்ன வரல? பதில் வரல. சுவர் அடைக்கப்பட்டு விட்டது. ஆண்டவர்கிட்ட எந்த பதில் என்ன செய்யல? வரல. ஆண்டவரை விட்டு விலகுனா, ஆவியானவர் விலகிட்டார்னா ஜெபத்துக்கு என்ன வராது? பதில் வராது. ஜெபத்துக்கு பதில் வரலன்னா அடுத்து என்ன செய்யறான்னா, ஜோசியரையும் குறி சொல்லுகிறவர்களையும் நாடி போகிறான். யாரை தேடி போறான்? அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடி போகிறான். அப்பொழுது போதும் படிக்க டைம்ல அஞ்சனம் பார்க்கிற குறி சொல்லுகிற ஸ்திரியை. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேரு ஜெபிக்கிறது இல்ல, ஜெபத்துக்கு வரதில்ல. இவங்கிட்ட போனா இவங்க ஜெபம் பண்ணி சொல்லுவாங்களா, அங்க போனா அவங்க ஜெபம் பண்ணி சொல்லுவாங்களா, இங்க போனா இவங்க வாக்கு கொடுப்பாங்களா, இதைத்தான் தேடி போறான். ஏன்னா என்ன இல்ல? ஆவியானவர் உள்ள இல்ல. ஆவியானவர் இல்லாதவன் தான் இப்படி தேடி போவான். ஆவியானவர் இருந்தார்னா அவரே சகலத்தையும் கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். இப்படி எல்லாம் போய் போய் கடைசி என்னாச்சுன்னா, அவன் சாப்பிடுவதுக்கும் அவனுக்கு முடியல. 20வது வசனம், அவன் சாப்பிடாமல் இருந்தான். பாருங்க, அந்த அதாவது 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். அந்த க்ஷணமே சவுல் நெடுந்தான்கிடையாய் விழுந்து, ஆமா நெடுந்தான்கிடையாய் விழுந்து என்ன ஆகுதுன்னா, ஒன்றும் சாப்பிடாதிருந்தான். என்ன செய்யல? சாப்பாடே அவனுக்கு இறங்கல. கடைசியா முடிவு என்ன தெரியுங்களா? முடிவு என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை படிங்க. 31ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம்.
சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில் வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில் வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுதாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவருடைய ஆயுதாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் தன் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். சவுல் செத்து போனதை அவன் ஆயுதாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோடு கூட தேவன் அவனை விட்டு விலகினார். பயம். தேவன் அவனை விட்டு விலகினார். ஜெபத்துக்கு பதில் இல்லை. இருதயம் தத்தளித்து கொண்டிருந்தது. அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை தேடி போனான். சாப்பிட முடியல. யுத்தத்தில் ஜெயம் பெற முடியல. காயப்பட்டான். அவ்வளவுதான். என்னாச்சு? இனி நான் பிழைக்க மாட்டேன், செத்து போறேன்னு சொல்லி நாண்டு கொண்டு பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்து மரித்து போனான். குட் பிகினிங், பட் he did not keep up the purity or holiness of God. In between he died himself. அவன் என்ன செஞ்சான்? தன் சாவுக்கு அவனே காரணமாயிட்டான். தேவ பிள்ளையே, அர்ப்பணிப்பை இழந்து போனா, பரிசுத்த இழந்து போனா, நடுவழியில் போயிடணும். 2 பேர் பரிசுத்த காத்து கொண்டாங்க. ஒன்று சாமுவேல். சின்ன வயசுல இருக்கும்போதே ஆலயத்துக்கு போனான். ஏலிக்கு முன்னாடி வளர்ந்தான். ஆலயத்திலே தரித்திருந்தான். பரிசுத்தமா இருந்தான். கடைசி வரைக்கும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யல? விலகல. அவருடைய முடிவு சந்தோஷமான முடிவு. அல்லேலூயா. அடுத்தது யோவான் ஸ்நானகன். பிறக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு பிறந்தவன். அவன் ஜீவன் வரைக்கும் சத்தியத்துக்காக நின்றான். 2 பேர் கடைசி வரைக்கும் அர்ப்பணிப்பை காத்து கொண்டார்கள். அது யாரு? சாமுவேல், யோவான் ஸ்நானகன். 2 பேர் அர்ப்பணிப்பை இழந்து போனார்கள். அவர்கள் யாரு? சிம்சோன், சவுல். ஆக தேவ பிள்ளையே, அர்ப்பணிப்பை காத்து கொள்ளுகிற கூட்டத்தில் இருக்க போகிறோமா, அல்லது அர்ப்பணிப்பை பாதியிலேயே இழந்து போகிற கூட்டத்தில் இருக்கிறோமா? உங்கள் முன்பதாக இந்த சத்தியத்தை வைக்கிறேன். உங்களுக்கு பிரியமானதை தெரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய விருப்பம் எல்லாம் கடைசி வரைக்கும் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். இந்த சபைக்கு வருகிற ஒருவராவது பாதியில இழந்து போகக்கூடாது. கடைசி வரை காத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன், ஜெபிக்கிறேன். அதற்காக ஆண்டவருடைய தயவை நாடுகிறேன். கர்த்தர் உதவி செய்வார் என்று விசுவாசித்து இந்த வார்த்தை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.